ஹாய் வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி எலுமிச்சம்பழ மாலை எப்படி கட்டுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கலாம். பெரிய நீடிலும் இருக்குது, அதோட சின்ன சைஸுமே இருக்குது. இதில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அந்த நீடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. த்ரெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான த்ரெட்டாக யூஸ் பண்ணணும். சரிங்களா? லைட் வெயிட்டாக இருக்கக்கூடாது, திக்கான த்ரெட் யூஸ் பண்ணணும். ஏன்னா எலுமிச்சம்பழ மாலை நமக்கு ரொம்பவே வெயிட்டாக இருக்கும். அதனால மாலை கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழம் எல்லாமே நல்லா அலசிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கோர்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சைட்லேருந்து தான் நம்ம கோர்த்து எடுக்கணும். அந்த ரெண்டு சைடுமே நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த சைடில் நம்ம கோர்க்கக்கூடாது. அந்த அந்த ரெண்டுக்கும் கேப் இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் நம்ம கோர்த்து எடுக்கணும். அப்போ தான் நமக்கு கொறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். த்ரெட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே டபுள் த்ரெட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த வெயிட் நமக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? எலுமிச்சம்பழ மாலை ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வெயிட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ பழம் யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு லென்த்தியாக போயிட்டுருக்கும் மாலை. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம த்ரெட்டுமே நம்ம எடுத்துக்கணும். இல்லைனா நம்ம கட்டினதுக்கப்புறம் அதை விழுந்துடக்கூடாது. அதனால நான் இப்போ டபுள் த்ரெட்டாக எடுத்திருக்கேன். த்ரெட் பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங் த்ரெட் மாதிரிப்பட்ட திக்கான த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் மெல்லிசானது பார்த்து நீங்கள் நீடில்குள்ளாடி போகிறது பார்த்து எடுத்துக்கோங்க த்ரெட்டு. அதுக்கப்புறம் மாலை ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். அந்த எலுமிச்சம்பழத்தோட திக்கான பகுதியில் இல்லாமல் அந்த சைடு ஃபுல்லாக நம்ம ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு வர மாதிரி நம்ம ஃபுல்லாகவே கோர்த்து எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எலுமிச்சம்பழ மாலை கோர்க்கிறதுக்கு. உங்களுக்கு எண்ணிக்கை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவில் நீங்கள் கோர்த்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? சில பேர் ஒற்றைப்படையில் கட்டி கொடுப்பாங்க, சில பேர் ரெட்டைப்படையில் கட்டி கொடுப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி சாமிக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எண்ணிக்கையில் நீங்கள் கட்டி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ப்ளைன் எலுமிச்சம்பழ மாலை தான் நான் கோர்த்துட்ருக்கேன். இடையில ஃப்ளவர்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. சில பேர் பார்த்திங்கன்னா ரோஸு, செவ்வந்தி அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பழம் கோர்த்ததும் அடுத்து ஒரு ஃப்ளவர் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கோர்த்து எடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கும்போது இன்னுமே லென்த்தியாக வரும் மாலை. ப்ளைனாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளைனாக கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி தான் எவ்வளோ எண்ணிக்கை இருக்கோ அவ்வளோத்தையுமே நம்ம கட்டி எடுத்துக்கணும். அது மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் த்ரெட்டுமே லென்த்தியாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஏன்னா இதில் அட்டாச் பண்ணால் நல்லா இருக்காது. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த எந்த அளவுக்கு நம்ம மாலை கோர்க்க போகிறோமோ அந்த அளவு லென்த்துக்கு கரெக்டாக த்ரெட்டுமே எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே கட்டி முடிச்சுட்டேன். த்ரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீடிலேருந்து. அதுக்கப்புறம் அந்த எட்ஜில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுக்கலாம். சரிங்களா? நாட் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு அந்த பழம் வெளியே வந்துடாமல் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ரெண்டு சைடுமே நாட் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம எலுமிச்சம்பழ மாலை நம்ம கோர்த்து எடுத்துக்கணும். ரொம்பவே ஈஸி. எலுமிச்சம்பழ மாலைலாம் நம்ம கடையிலேருந்து தான் வாங்கி கொடுப்போம். அதுக்கு பதிலாக நம்ம எலுமிச்சம்பழம் நமக்கு எத்தனை எண்ணிக்கையில் நமக்கு வேணுமோ அவ்வளவு நம்ம கடையில் வாங்கிட்டு நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டி நம்ம சாமிக்கு எல்லாமே கொடுத்துக்கலாம். நம்ம கடையிலேருந்து வாங்கி கொடுக்குறத விட நம்ம கையாலேயே கட்டி நம்ம சாமிக்கு கொடுக்கும்போது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அது மாலை கட்டி கொடுக்குறவங்களுக்கு தெரியும். அதனால எலுமிச்சம்பழ மாலை இது வரைக்கும் நீங்கள் கட்டலை அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் கட்டி கொடுத்துக்கோங்க. த்ரெட்டு மட்டும் நல்லா திக்காக கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அந்துடக்கூடாது மாலை. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.